அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா சபையிலே, சித்தமகா சபையிலே, ஞான மகா சபையிலே ஞானியர்கள் எல்லாம் பெருங்கூட்டமாய், பேராற்றலாய், பெரும் கருணை வடிவமாய், அன்பின் ரூபமாக அகத்தியம் துணை நிற்க அத்துணை சித்த பெருமக்களும் அகத்தியத்தில் இணைந்து அற்புதமாக சிவமாக மலர்ந்து நிற்கின்ற, சிவப்பணி செய்கின்ற, சிவ கைலாய திருப்பணியை நிகழ்த்துகின்ற சித்தனுக்குள்ளிருந்து சிவ சபையாக, சிவ சூட்சமமாக, உயர் சூட்சமமாக இருக்கின்ற உன்னதமான சபைதனை, இறைவனை, அகத்தியனை, அற்புத பேராற்றல்களை, பெருங்கருணை வடிவமாய் வந்தமர்ந்த கணங்களை எல்லாம் வணங்கி ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் தன் நெற்றிக் பொற்றிலே சுழிமுலையிலே வைத்து அமர்ந்திருக்கின்ற கணநாதனை, கற்பக விநாயகனை, வினைகள் தீர்ப்பவனை, வெற்றியாளனை திருபடி வணிந்து முதல்வனை, மூத்தவனை வணங்கி ஓராற்றல் ஈராற்றல் அல்ல, அற்புதமாக அறுபடை ஆற்றலுடன் மருதமலையும் ஒருங்கிணைத்து ஒரே ஆற்றலாக அமர்ந்து சென்று வருகின்ற நிலையிலே திருமுருகப் பெருமான் அமர்ந்து 27,000 கோடி லோகங்களுக்கு மன்னனாக, லோகங்களில் ஆற்றலாக திருமுருகன் அமர்ந்து இறைவனியாம் உயர்வனியாம் உன்னத பிரபஞ்ச மகா பணியை மன்னனாக இருந்து முடிசூடி அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான தலவழி, ஆற்றல் வழி, அற்புதமான அவன் பேராற்றல் வழி, பெருங்கருணையின் வடிவம் வழி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வணங்கி 10 அவதார நிலைகளை கொடுத்து கல்கி அவதாரத்தையும் தாரை வார்த்து சத்திய நாராயண கோலத்தையும் அற்புதமாக அருளி பார்க்கடல் கொண்டவனாக, பார்க்கடல் அமர்ந்தவனாக, பள்ளி கொண்டவனாக அன்னையர்களுடன் அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற ஆதி நாராயண பெருமாளின் அற்புத அங்கமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அகத்தியத்தை வணங்கி பேரண்டம் ஆளும் சபையாக, பெருமிதம் மிக்க சபையாக, வழி நடத்துகின்ற சபையாக, வள்ளலாய் இறைவன் அமர்ந்து, இறை கணங்கள் எல்லாம் அமர்ந்து, சித்த கணங்கள் எல்லாம் அமர்ந்து ஞான மொழிகளை வாரி வழங்குகின்ற ஞான பொக்கிஷமாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அல்ல குறையாத அற்புத ஞான உபதேச ஞான அனுக்கிரக ஞானத்தை வரமாக நல் இறைநிலை நோக்கிய பயணத்தை இன்புற வைக்கின்ற உயர் பயணத்தை, உயர் மார்க்கத்தை அற்புதமாக கூறி வழி நடத்துகின்ற அற்புதமான அகத்தியம் அமர்ந்து உயர்வாக, உன்னதமாக, உத்தமமாக உயர் சபை அமைத்து உயர்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான திருவடியை மீண்டும் வணங்கி, தாழ்ந்து வணங்கி, உயர்ந்தவனை கண்டு, உன்னதமாக உயர்ந்து நிற்பவனை கண்டு, உயர சொல்வனை கண்டு, உயர்த்தி அமர்ப்பவனை கண்டு அவன் திருவடியை தாழ்ந்து வணங்கி, தவழ்ந்து வணங்கி, பணிந்து வணங்கி, அற்புதமே போற்றி, அதிசயனே போற்றி, அரும் சபை அமர்ந்தவனே, கொடுத்தவனே, ஆள்பவனே, அருள்பவனே போற்றி போற்றி என அத்துணையும் நின்றவனே போற்றி, அத்துணையும் ஆனாய் போற்றி, அத்துணையும் இருந்து அத்துணையுமாய் இருந்து அருள்பவனே போற்றி, அகத்தியமே நீதான், ஜெகத்தியமே நீதான், ஜெகப் பிரபஞ்சமே நீதாம், ஜெகசபையும் சிவசபையும் சிவமகா வாழை சித்தனும் அத்துணை ஆற்றலும் நீயே நீயே என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை மலரடி தொழுது, மகத்துவமிக்க பேரடி தொழுது, பெருவழி நடந்த, இறைவழி நடந்த, தர்ம வழி நடந்த தவக்கால்களை, சிவக்கால்களை கரங்களாக பற்றி அற்புதமாக தாழ் வணிந்து, திருத்தாள் வணிந்து, திருபடி வணிந்து, கரம் பற்றி கரம் இழுத்து செல்பவனை, கரம் உயர்த்தி ஆசி வழங்குபவனை தாழ் நிலையிலே தாழ்ந்து வணங்கி பணிந்து அகத்தியத்தில் திளைத்து, அகத்தியத்தில் மலர்ந்து, அகத்தியமாய் வளம்பர அனுக்கிரகம் கொடுத்தவனை அண்டி நின்று அருளாசி பெற்று அற்புதமான இணை துணையாக பயணப்பட்டு இன்புற வைக்கின்ற இனியனை, அற்புதமான இனிய ஆற்றலை, இறை ஆற்றலை, மகத்துவம் மிக்க மகா ஆற்றலை பணிந்து நிற்கிறோம். ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமக, ஜெகப் பேராற்றலே நமக,
ஜெகமாய் நிற்பமே சிவமாய் நிற்பவனே, சித்தமாய் நிற்பவனே, அகத்துள் அமர்ந்தவனே, ஈஸ்வரனே, அகத்தீஸ்வரனே, போற்றி 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 என அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை, இறை ரூபனை, இறை வடிவனை, இறை அவதார சித்தனை, இறையாய் வலம் வருபவனை பணிந்து வணங்குகிறோம். ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமோ நமக. சிவசங்கு நாதமொழிக்கும் அற்புத இறை சபைதனிலே மானிட நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு ஞான சித்த யோக சிவமகா நிலை கடந்து அற்புத சிவசபை ஆசான் என்னும் நிலை பெற்று வனவளம் வராது அகத்திய ஆன்ம மனவளம் வந்து அகத்தியத்தின் ஆற்றல் தனை பெற்ற சீடனே நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அருளாசிகள் பெரும் வேளையிலே உன் சபைக்கு நற்தொண்டு புரிந்து உமக்கு நற்சேவை புரிந்து ஏற்றமுற உன் இல்லாள் என்னும் நிலை கிடைத்து லோபமுத்திர நிலையோடு உன்னோடு வளம் வரும் அத்தேவிக்கும் நல்லாசிகள் அகத்தியன் வழங்கி மகிழ்கிறோம். ஓம் அகதீசாய நமக. உள்ளூர உயர்நிலை கொண்ட அற்புதமாய் இல்ல புத்திர நிலைகளோடு வளம் வரும் நீ உன ஆன்ம இறைஞான வளத்தோடு வளம் வருகின்ற உன்னை ஏற்று வளம் வருகின்ற யாவரும் உள்காட்சியாய் சயன காலத்திலும் அற்புத தவக்காலங்களிலும் காண்கின்ற காட்சிகளினுடைய சூட்சமம் என்பது அற்புத நற்காட்சிகளே என்றும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி சிவமகா வாழை சித்தன் கரமது கண்ட தேவியாய் சிவமகா வாழை சித்தனின் புதல்வி அவள் சயன காலத்தில் அமர்ந்திருந்து அயர்ந்து உறங்குகிற பொழுது உன்மறு மகளாக வந்து நின்று அவளை கண்ட காட்சி ஏற்றமுற இவ்வளாகம் தனை இவள் ஆன்மா சுற்றி வருகின்ற பொழுது இவ்வளாகத்தில் இருக்கக்கூடிய நிலையை அறிந்து புரிந்து வியந்து அதனை ஏற்று வளம் வருகின்ற பொழுது பால திரிபுர சுந்தரியின் வடிவாய் இருந்த உன் புத்திரியை உற்று நோக்கிய கணம் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத ஆற்றல் பெற்ற சிவசபையை நாடி வரும் சீடர்களது இல்லங்களும் இல்லத்தை சுற்றி வரும் கணங்களினுடைய ஆசிகளை நித்திய ஆசியாக பெற்று வருகின்ற அத்துணை சீடர்களுக்கும் அவரவர்களுடைய அருள்நிலை வாரிசுகளுக்கும் உன்னை ஏற்று வளம் வருகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை சீடர்களுக்கும் சம்கார நாயகனின் திருவடி தொட்டு வணங்கி ஏற்றமுற உயர்நிலை கொண்ட சபைதனிலிருந்து சிவமகா வாழை சித்தன் கரமாய் எம் கரத்தினை மாற்றி அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் உமக்கு வழங்கி உம்மிலிருந்து யாவருக்கும் வழங்கி மகிழ்கின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. உயர் சித்தனே போற்றி, உன்னத சித்தனே போற்றி, உத்தம சித்தனே போற்றி. நிகரில்லா மகாசபையை கொடுத்து நிகரில்லா நூல் கொடுத்து பேராட்சி புரிகின்ற பெருமகா பெரும் பிரபஞ்ச நாயகனே போற்றி 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை போற்றி புகழ்கிறோம். ஓம் அகதீசாய நமக. சரவண பவாய. ஓம் நமோ நாராயணாய பிரம்மதேவாய. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமோ நமக.